எல்லாமே முழுக்க முழுக்க கனெக்டடாகவே இருந்தது. ஸோ அதனால வந்து நல்லா இருந்துச்சு படம். இதுல டிராபேக்னா என்ன இருக்கு? அந்த அளவுக்கு யோசிக்கிற மாதிரி இருக்கு. ஆமா, ரொம்ப யோசிக்கணும். அது சாங் அண்ட் மியூசிக்ஸ் எல்லாம் போய் வா நண்பா இஸ் வெரி அமேசிங். நாங்கள் எல்லாரும் வந்து உட்காந்து முன்னாடி போய் ஆட ஆரம்பிச்சிட்டோம். அந்த குபேராவோட பிஜிஎம் வரும்ல, எனது எனது அது ட்ரெண்ட் ஆகும். அண்ட் போய் வா நண்பா கண்டிப்பாக ட்ரெண்ட் ஆகும். இட்ஸ் ஆல்ரெடி இந்த ட்ரெண்ட். லவ் ட்ராக் இல்லன்றாங்க. லவ் ட்ராக் இல்லதான். ரஷ்மிகாவை போட்டு லவ் ட்ராக் இல்லாம இருந்தா ஒரு பெரிய டிராபேக் இல்லைங்களா? எங்க ஃபேன்ஸ்க்கெல்லாம் டிராபேக்னா அப்போ கேர்ள் ஃபேன்ஸ்க்குலாம் ப்ளஸ் தானுங்க. அப்படியே அனுஷோட ஃபேன்ஸ்க்கெல்லாம் ப்ளஸ்ன்றீங்களா? ஆமாம், கேர்ள் ஃபேன்ஸ்க்கு எல்லாருக்குமே ப்ளஸ் தான். ஓவராலா இந்த மூவிக்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க? இன்ஃபினிட்டி. ஏன்னா வந்து அவருக்கு வந்து இது வரப்போகுது, நேஷனல் அவார்டு வரும் இந்த படத்துக்கு கண்டிப்பாக. ஈக்குவல் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இருக்கிறதுனால வந்து நல்லா இருந்திருக்கு. ராஷ்மிகா மந்தனாவுக்கு அந்த அளவுக்கு ஸ்கிரீன்ல பெருசா இடம் இல்ல அப்படிங்கறாங்க. சின்ன ரோலா இருந்தாலுமே வந்து லைக் வெயிட்டேஜ் அதிகமான ரோல். ஸோ யூ டோன்ட் ஹேவ் டு வரி. நம்ம வந்து படத்தோட ரோல் எவ்வளோ பெருசுன்னு பார்க்கறதோட அந்த ஸ்க்ரீனில் வந்து அந்த ப்ரெசன்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு பார்க்கணும். ஒரு தனுஷ் ஃபேனா இந்த படம் பார்த்த பிறகு நீங்க சாட்டிஸ்ஃபையா? கண்டிப்பாங்க, 100%. டெஃபினெட்லி.